என்ன பார்த்த மாதிரி இருக்குது. யார் இந்த குண்டாட்டி இங்க நின்றுட்டு இருக்கிறா? ஐயோ வண்டி வேற ஆஃப் ஆகி போச்சு. ஸோ ஏன் சாமி இப்படி பண்ற? போற பக்கம் வர பக்கம்லாம் யாரா இருக்கும்? அக்கா அக்கா மிஸ்டர் அக்கா நீயா இங்க என்ன பண்ற? நீ என்ன இங்க பண்ற? நான் வண்டியில வந்த வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. என்னடி எங்க போனாலும் வந்துருவீங்களா? ஒரு ஆடு மேய்க்க முடியல, போகலையா சைடு? ஆடு மேய்க்கிறியா? இதே இப்ப வாக்கா இங்க என்ன இப்படி பண்ற? அன்னைக்கு அடிச்சு துரத்தன வீட்டை விட்டு வெளியில. அதுக்கு தான் இவ்வளவு துரத்திட்டு வந்திருக்கியா? துரத்திட்டுலாம் வரல, வண்டி ஆஃப் ஆகி போச்சு. வண்டியில வந்துட்டு நான் தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போலான்னு வந்தேன். வண்டி ஆஃப் காட்டுக்குள்ளையா? காட்டுக்குள்ள ஒரு தோட்டக்காரங்க இருக்காங்களா? அதுக்குள்ளதான் வர சொன்னாங்க. எங்க போறதுன்னு தெரியல. அப்புறம் எங்க போறது? பக்கம் தான் போக முடியும். இப்ப எங்க ஓசத்துக்கு போற? ஓசத்துக்கா பாத்துக்கிட்டீங்களா? எப்ப பார்த்தாலும் ஓசுவத்துக்கு போறது வேலையாவே வச்சுக்கிறாளுங்க. எனக்கு இப்ப நீ பார்த்தாவே உங்களுக்கு அப்படி தெரியுது. இது எதுக்கு? ஆடு மேய்க்க. ஆடு மேய்க்கிறியா? இதே பிறந்து என் பரம்பரை தொழிலே அதாண்டி. ஆமா எங்க? இங்க இருக்க. வண்டி ஒர்க் ஷாப் எங்காவது இருக்கா இங்க? இந்த காட்டுக்குள்ள. இந்த காட்டுக்குள்ள ஒரு ஒர்க் ஷாப். தெரிஞ்சவங்க யாராவது ஃபோன் பண்ணி தான் கொடுவேக்கா. என்னடியும் பிரச்சனை? யாராவது இருந்தா ஃபோன் அடிச்சு தான் கொடுவேக்கா. நான் என்ன போய் கணக்கு எடுத்துட்டு வரும் இங்க எந்த ஒர்க் ஷாப் இருக்குதுன்னு பாய்த்திக்காரி போடி. அவன் மாடு மேய்ச்சி ஆடு மேய்ச்சி காட்டு பருவ வேலை செஞ்சுட்டு ஆடெல்லாம் யாருக்கு? என்ன இங்க ஆடு இங்க ஆடு காரில் யாருக்கு? சுத்தி பாரு, எல்லாம் எந்துதான். என் மாமனார் சொத்து. என்ன பண்ற? சுத்தி பார்க்க சொன்னா ஒண்ணுமே தெரியல. தோட்டம் சுத்தி பார்க்க சொன்ன. என்ன சுத்தி பாக்குற? என்ன சுத்தி பார்க்க 3 நாள் ஆகும். ஆமா கேட்ட போட்டு வச்சிருக்கிற. அப்ப எங்க போய் சுத்தி பாக்குறது? அது என் மாமனார் சொத்து. 16 வருஷமா ஆடு மாடு மேய்ச்சி நான் இங்கதான் இப்படியே எல்லாம் நம்மளதுதான். அந்த தோட்டம் தரவு தென்னந்தோப்பு எல்லாம் நம்மளதுதான். அப்படியா? அப்படித்தான். அதை விடு, போமாருக்கு எப்படி போகுது? இப்படிதான் ரோட்ல தான் போயிட்டு இருக்குது. என்ன பண்ணிட்டோம்? நான் தான் ரோட்ல போயிட்டு வந்து 7 ரேட் வந்து பிடிச்சிக்கிட்டியே. அப்புறம் என்ன பண்ண சொல்ற? சரி வா உட்காருவோம். உட்காரலாமா? சரி. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். ஆடி கடவுளே. உட்கார சொல்லிட்டு பாத்தீங்களா? கீழே தள்ளுறா பாத்தீங்க. என்ன உட்கார சொல்லிட்டு கீழே தள்ளி விடுறவ? நான் உட்கார வந்தா நீ உட்காந்துட்ட, லைட்டா தள்ளுன, நீ கீழே விழுந்துட்ட. நீ இருக்கிறதுக்கு தள்ளுனா. அப்புறம்க்கா என்ன மூஞ்சி அப்படி வச்சுக்கிட்டு என்ன பண்றது? இந்த வெயில்ல மூஞ்சி எரியுது, வேற என்ன செய்ய? என்னமோ வெயில்ல வெளியே எங்க போகும்போது மோர் குடி, மூஞ்சுக்கு மாய்ச்சர் போட்டுக்கோ, எப்பயுமே ஜில்லுன்னு வச்சுக்கோ உடம்ப. யாரு குடி நல்லா இருக்கும். அப்படியா? ஆமா. சரி. அப்புறம் நம்ம பிள்ளைங்க? அவன் அம்மா வீட்டுல விட்டு வந்திருக்கேன். நல்லா இருக்கிறாளா? நல்லா இருக்கா. அம்மா வீட்டுல யார் இருக்கிறா கூட? அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அம்மா வீட்டுல யாரு இருக்காங்க? தள்ளுறதே எனக்கு வேலையா. அப்புறம் உடம்பு முட்டா பொம்பளை என்ன பண்ணட்டும்? என்ன அக்கிரமம் நடக்குது, அநியாயம் நடக்குது, பொம்பளை பிள்ளை தனியா விட்டுட்டு வந்திருக்கிற? அம்மா கூட விட்டு வந்திருக்கிறேன். பாண்டிச்சேரி விஷயம் தெரியுமா? என்ன பாண்டிச்சேரி விஷயம்? ஊர் உலகமே அதிர்ந்து போய் கிடக்கு. 9 வயசு புள்ள ஆர்த்தின்னு ஒரு புள்ளைய சாக்க முட்டையில போட்டாங்க. ஐயோ ஆமாக்கா, பார்த்த சொன்னாங்க. நாட்டுல காம கொடுங்க பேய் மாதிரி அலைகிறாங்க. அதுதான் பாரு, அவனுக்கு எதுல அடிக்கிறேன்னே தெரிய மாட்டேங்குது. அவனுக்கு அடிக்க கூடாது, நல்ல துப்பாக்கி வச்சு சுட்டு கொண்டுறணும். யாரு கொள்றாங்க? எங்க தமிழ்நாடு அரசு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். அவங்களுக்கு நல்லா ஒரு முடிவு எடுத்து அவங்களுக்கு ஏதாவது பண்ணுங்க. இந்த மாதிரி ஆளுங்களை நான் என்ன கேக்குறேன், அந்த குழந்தை திசுக்கிட்ட இவனுங்களுக்கு என்னடி தெரியும்? அதான் பாரு, இப்படி எதை பண்றானுங்க கரும்புடிச்சுனா. இவனுங்கெல்லாம் அழிக்கிறதுக்கு ஒரு பூகமா வந்து இவனுங்க தலையில விழுகாத கருமோ. நல்லவங்களுக்கு எல்லாம் வருது. இவங்க இவனுங்களும் ஒரு தாய் வயித்துல, தங்கை வயித்துல, அக்கா வயித்துல தானே பிறந்திருப்பானுங்க. கண்டிப்பா. ஏன் பண்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அதுதான் குழந்தைங்களை, பெண் குழந்தைங்க வச்சுக்கோங்க நிலைமையெல்லாம் நினைச்சு பாரு. ரொம்ப கஷ்டக்கா. அதுதான் நான் உனக்கு சொல்றேன், பொம்பளை பிள்ளைங்களை பாதுகாப்பா வை. கண்டிப்பா. விடுமுறை விட போறாங்க, கோடை விடுமுறை விட போறாங்க. எங்க அம்மாவுக்கு வேற பகல்ல பசுமாடு தெரியாது, ராத்திரியில எருமாடும் தெரியாது. எங்க அம்மாட்ட வேற விட்டு வந்துக்கிறேன். போன் அடிச்சு வேற பேசணும். உன் பிள்ளைக்கு போன் அடிச்சு சீக்கிரம் கொண்டாந்து இங்க விட சொல்லு. நம்ம சித்தி வீட்லயே பெரியமா வீட்லயே வச்சு பாப்போம். எதுக்கு அங்க விடணும்? இப்ப லீவ் வேற விட்டுருப்போம், விடுவாங்க. கோடை விடுமுறை விட போறாங்க. ஆமா, 1.5 மாசம். ஆமா. பிள்ளைங்களை எங்க வச்சு பாப்ப? இல்லாத பொம்பளை வேற அப்படின்னு சொல்லி பொம்பளை பிள்ளைங்களுக்கு மட்டும் பாதுகாப்பு இல்லைன்னு நினைச்சுக்காத. தர்மபுரியில 10 வயசு பையனை இன்னும் வயசு பையன் பாலியல் சீண்டல் பண்ணி அவனை கிணத்துல தள்ளி விட்டு கொண்டுட்டான். அந்த கதை தெரியுமா? ஐயோ, இது எப்ப நடந்துச்சு? இப்போ 1 மாசத்துக்கு முன்ன. பொம்பளை பிள்ளைக்கு மட்டும் இந்த அநியாயம் நடக்குது, ஆம்பளை பிள்ளைங்களுக்கு தான் நடக்குது. அடக்கடவுளே.
ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல. நம்ம பிள்ளைங்களை நம்ம தான் பாதுகாக்கணும். பாத்துக்கணும் போல. நெருப்புன்னு சொன்னா சுடாது. அதுக்கு நம்ம சுற்றி ஆள் போட்டு அடிக்க முடியும். நம்ம வேலையை பாக்குறது இல்லையா? நம்ம வேலையை பார்க்கணும்டி இல்லைங்கள. இருந்தாலும் நம்ம பெத்த பிள்ளைங்க மேல ஒரு கண்ணு காதெல்லாம் வச்சு அந்த பிள்ளைங்க எங்க போகுது, எங்க வருது, எவ்வளவு நேரம் விளையாடுது, வெளியே யார்கிட்ட பேசுது, என்ன உணர்வுல அந்த பிள்ளைங்களை தொடுறாங்க, நம்ம நின்று பார்க்கணும். கண்டிப்பா பாக்கணும்க்கா. பார்வையில ஒரு கெட்ட பார்வையில தொட்டா கூட நம்ம கிட்ட வந்து அந்த குழந்தை கிட்ட சொல்லணும். நம்ம கிட்ட சொன்னாதான் அடுத்து என்ன முடிவுன்னு நம்ம எடுக்க முடியும். அதனால பிள்ளைங்க மேல கண்ணை வை. கண்டிப்பா கண்டிப்பா. அது மட்டும் இல்ல மக்களே, உங்களுக்கும் நாங்க அதான் சொல்றோம். நீங்க எத்தனையோ வந்து சிறு வயசு பிள்ளைங்களை வச்சிருக்கீங்க. உங்க பிள்ளைங்க மேல நீங்க வந்து ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. விடுமுறையில நிறைய விட போறாங்க. நிறைய பொதுவான இடத்துக்கு கூட்டிட்டு போனீங்கன்னா கூட உங்க குழந்தைங்களை பத்திரமா வச்சுக்கோங்க. இந்த நாடே வந்து அழிஞ்சு போய் கிடக்கு. காம வெறியில இந்த ஊர்ல நிறைய நாய்கள் தெரியுதுங்க. அதனால உங்க பிள்ளைங்களை நீங்க தான் பாத்துக்கணும். வயசானவங்களை நம்பி விடாதீங்க. பாவம் அவங்க வயசான காலத்துல அவங்க ஏதோ ஒரு கேர்லெஸ்ஸா கூட இருந்துருவாங்க. அதனால உங்க பெத்த பிள்ளைங்களை ரொம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. இந்த சேனல்ல எங்களுக்கு இது சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. நாங்க உங்களுக்கு ஒரு அக்கா மாதிரியோ அம்மா மாதிரியோ இல்லை ஒரு தங்கச்சி மாதிரியோ இல்லை உங்க வீட்டில் ஒரு புள்ள மாதிரியோ நாங்கள் சொல்றோம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நன்றி. சரி நான் போயிட்டு வரட்டா? ஆடெல்லாம் போகுது, நான் போயிட்டு வரேன். ஐயோ அக்கா நில்லு. என்ன சொல்றத சொல்லிட்டு போயிருக்கா? ஐயோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனல் பெல் பட்டன் அமுத்துங்க. அப்பதான் என் தங்கச்சி போடுற வீடியோ நீங்க